ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பாயினியர் கேசட் டெக் தான் பார்க்க போகிறோம். ஸ்டீரியோ கேசட் டெக். இது CDW511R. ஸோ இது வந்து ஆன் பண்ணால் ஆன் ஆகும். வெறும் மோட்டர் சவுண்டு மட்டும் தான் கேட்கும். ரெண்டு சேனல்லுமே வெறும் மோட்டர் சவுண்ட் தான் கேட்கும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து இது உடஞ்சிருக்கு இந்த டோரு. அதனால் வந்து இதை டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. இதுவும் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். முதல்ல மெக்கானிசம் ஃபால்ட்டை கிளியர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பேஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ லைட் வந்து ஃப்ரண்ட் சைடு இல்லாதனால இப்படி இருக்குது. இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும். வாங்க இது என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, கேசட் டெக்கில் வந்து ரொம்ப நாள் அப்படியே ஐடியில் விட்டுட்டா பெல்ட் எல்லாமே வார்னட் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் இங்கே வந்து பெல்ட்டு சிலதில் பெல்ட்டே இல்லை. ஸோ இதில் வந்து பெல்ட்டில் கிராக் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி பெல்ட்டில் வந்து ரொம்ப ஏஜ்னால யூஸ் பண்ணாமல் விட்டதுனால அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இருக்க எல்லா பெல்ட்டும் மாற்றணும். இந்த சேனல்லையும் சரி இந்த சேனல்லையும் சரி ரெண்டு சேனல்லையும் வந்து பெல்ட்டே இல்லை. ஒன்றுத்தில் சுத்தமாக எதுலையுமே பெல்ட் இல்லை. ஸோ இதை வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம பெல்ட் எல்லாத்தையும் செக் பண்ணணும். முதல்ல மெக்கானிசம் எல்லாமே பிரிக்கணும். ஸோ நான் மெக்கானிசம் எல்லாமே பிரிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். மெக்கானிசம் அட் டைம் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு எடுத்திருக்கேன். ரைட் சைடு இன்னும் பிரிக்கல. ஸோ லெஃப்ட் சைடு முதல்ல கிளியர் பண்ணலாம். ஏன்னா அதுதான் வந்து டோரிலேருந்து எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்னென்னா இந்த இடத்துல வந்து இதை பிரித்து வச்சுருக்கேன். இது எல்லாமே தனித்தனியாகவே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இதை பிரித்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ கியர் எல்லாமே பார்த்தோம். முதல்ல வந்து கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஏதாவது கியர் உடஞ்சி போயிட்டு இல்லை டீத் உடஞ்சி போய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரிப்ளேஸ்மெண்ட் இருந்தால் பார்க்கலாம். இல்லைனா அதை அப்படியே விட்டுடலாம், ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாமே வந்து லூப்ரிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும் இது ஃபிக்ஸபிளாக இல்லையான்னு. இது நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. ஸோ இதை பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கிற பெல்ட்டு பிளேஸ்மெண்ட் இருக்க எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டாவே பக்கா கண்டிஷனில் ஆகிடும். ஸோ இப்போது இந்த ரெண்டு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் ஆல்ரெடி கட் ஆகி போயிருக்கு, ஒன்று வந்து ரொம்ப ஹார்டாகி போயிருக்கு. ஸோ இது வந்து அப்படியே உடஞ்சிரும், அமுக்குனா உடஞ்சிரும். ஸோ இது வந்து இப்படி இருக்கிறது நல்லது. நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக எடுக்கிறதுல கரெக்டாக இருக்கும் பெல்ட் இப்படி இருந்துச்சுன்னா. ஸோ இதுக்கு நான் ரிப்ளேஸ்மெண்ட் பெல்ட் போட்டுட்டு இதை உட்கார வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு மெக்கானிசம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பெல்ட் எல்லாமே மாற்றிட்டேன், எல்லாமே ரீஃபிட்டிங் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் போட்டிருப்பேன், ஒயிட்டாக அங்கங்கே தெரியுது பார்த்தீங்களா. எல்லாமே வெளியே எடுத்து திரும்ப வந்து ரீஃபிட்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது போட்டு அசம்பிள் பண்ணால் தெரிஞ்சிடும். என்ன க்ரீஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னா இதுதான் ஒயிட் கிரீஸ். ஸோ ராயல் எலக்ட்ரானிக் ஒயிட். இது ரொம்ப நாளாக இருக்குது, காலியாக வர போகுது. இந்த மாதிரி 3 டப்பா காலி பண்ணிட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. இப்போ திரும்ப இதை வாங்கணும் இந்த மாதிரி. ஸோ பெல்ட் வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து கீழே வச்ச உடனே உடஞ்சிருச்சு டப்புன்னு. ஸோ இது எல்லாமே இப்போ மாற்றிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெல்ட் வந்து பார்த்தா தெரியும். இப்போ வந்து ஒன்று ரொட்டேட் பண்ணாவே கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ரொட்டேட் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ பக்காவான பெல்ட் போட்டிருக்கேன். பெல்ட் கலெக்ஷன் என்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய சைஸ் பெல்ட்டிலேருந்து எல்லாமே வந்து பல்காக எடுத்தது தான். ஓகே, இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு ஒன்று ஓகே ஆகுதான்னு பார்த்துலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடுக்கு வரலாம். ஓகே, இப்போ நான் ரெண்டு மெக்கானிசமும் பிரிச்சுட்டு ரெண்டுமே பெல்ட் போட்டுட்டு ரெண்டுமே போட்டிருக்கேன். அதில் பெல்ட் பார்த்தீங்கன்னா துண்டாகவே போயிட்டுருக்கு, மற்ற பெல்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து இந்த எஜெக்ட் பின் வந்து உடஞ்சிருக்கு இல்லையா, இதை நான் வந்து ஏதாவது போட்டு ஒட்டி வைக்கணும். ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு லிவர் மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து தான் ஓட்டணும். ஸோ முதல்ல வந்து மெக்கானிசம் ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ இப்போ என்னென்னா நான் ஆம்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம முதல்ல இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை பார்க்கலாம். கேசட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. க்ளீன் பண்ணி போட்டது நல்ல ஒர்த்து தான், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இப்போ வந்து நல்லா பக்கவாக ப்ளே ஆகுது. பார்த்தீங்களா. ஸோ இது இந்த பக்கம் நல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கம் நான் சரி பண்ணி போட்டிருக்கேன். ஓகே சார், சாரி, ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இது வந்து நம்ம இதில் தான் விட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இப்போ உங்களுக்கு இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணால் கரெக்டாக ப்ளே ஆகும். சவுண்டு கொஞ்சம் வைக்கிறேன் பாருங்கள்.
ஓகே, இது பக்காவாக இருக்குது. இப்போது திரும்ப இதை செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே, இப்போ மெக்கானிசம் வைஸில் எல்லாமே பக்கவாகிடுச்சு. இப்போது இந்த கிளிப்பை மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ எஜெக்ட் பண்ணால் எஜெக்ட் ஆகிற மாதிரி, போயிட்டு லாக் பண்ணால் லாக் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து இது உடஞ்சி போனதுனால ஒட்ட வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து முடியாதனால அப்படியே விட்டுட்டுருக்காங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. இதில் கம்பிலாம் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அப்போ கூட இதை உட்கார காணும். ஸோ ஓகே, இதை நான் தனியாக ஸ்ப்ரிங்கு தனியாக எடுத்திருக்கேன். இதை வந்து திரும்ப ஏதாவது போட்டு லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். அப்படி முடியலன்னா வேறு என்ன ஆல்டர்னேட் சொல்யூஷன் பார்க்கணும். ஸோ இது முதல்ல இதை ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு கம்பி மாரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து இங்கே எபாக்சி போட்டு சீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து கம்பி மாரி ஒரு புஷ் மாரி ஒன்று கொடுத்து வளைச்சி அது லாக் மாதிரி இங்கே எப்படி இருக்கோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல லாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு கேசட் போட்டால் பக்காவாக லாக் ஆகிடும், எஜெக்ட் பண்ணாலும் பக்காவாக எஜெக்ட் ஆகிடும். எப்படி ஒரிஜினல் இருக்கோ அதே மாதிரியே இது ஒர்க் ஆகும் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ஆனால் எவ்வளோ லைஃப் வரும்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது. கஸ்டமர் ஹேண்டிலிங்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம ப்ளே பண்ணாக்கா சாரி, இது ஃபார்வேர்டு, இது ப்ளே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.